முத்து பல்லழக என்ன கருப்பழக எழுத்தானே முப்பழக கருப்பசாமி ஆவேசாறு முழங்குது அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமி சுங்கலிட்டு கச்ச நல்லா வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு தட்டி நல்லா வரைஞ்சு கட்டி தாமரை பார்த்தா பாயமா இருக்குது கும்பமாடு பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது அருவா பால பழங்குது கருப்பசாமி ஆவேசாறு முழங்குது சல்லடமா 7 மணி வல்லையம்மா இடுப்பு கோரை சல்லடமா பால பழங்குது கருப்பசாமி ஆவேசாறு முழங்குது பார்த்தா பாயமா இருக்குது கும்பமாடு பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது மலையடியில அமர்ந்தவளை பேச்சு அம்மா உலக்குடி மலையடியில அமர்ந்தவளை பேச்சு அம்மா மாய பேச்சு வன பேச்சு மலையரசி பேச்சு அம்மா சிலுக்க 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 வராளே பேச்சு அம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே பறந்து பறந்து வராளே பேச்சு அம்மா பம்பரமா சுத்தி வராளே
சிறப்பான வேளையில ஆமா அவரு முடியாம வாழ வேணும். நீடோடி நீடோடி வாழுக வாழுகனே ஆனவளை பெரியாத்த சும்மா இருக்கீங்களா? வாங்க வாங்க. பார்க்கணும் ஆவலோடு வந்திருக்காங்க பெரியாத்தா. எப்படியாவது பாத்துறணும். ஆமா ஆமா. அப்படி தாட்சாகினி பார்வதா தேவி ஆனவளை ஆமையா 16 வயது பருவமங்கையாகிய அழகு நிறைந்த பெண்ணாய் இருக்கும் மகளே. ஆமா 7 அறையை கட்டி 7 அறைக்கும் கீழறையிலே ஆமா இந்த தர்க்கன் மகளாகிய ஆமா என் கும்பமாடசாமி பெத்த மகளாகிய பார்வதா தேவிக்கு ஆமோ ஒன்றா நல்ல படித்தளமா படித்தளமோ ஒய்யார மேடைகளா இரண்டா நல்ல படித்தளமா படித்தளமோ இருந்தாடும் மேடைகளா அவளுக்கு 3ஆம் படித்தளமா 3ஆம் படித்தளமா முத்து கட்டும் சாவடியா அவளுக்கு 4ஆம் படித்தளமா நடந்தோட மேடைகளா 5ஆம் நல்ல படித்தளமா அலங்கார சாவடியா 6ஆம் நல்ல படித்தளமா ஆணை கட்டு மண்டபங்கள் ஐயா 7ஆம் படித்தளமா இளைப்பாறு மண்டபங்கள் 8ஆம் நல்ல படித்தளமா அங்கே கொட்டார சாவடி 9ஆம் படித்தளமா வாழப்பூ சாவடியா 10ஆம் நல்ல படித்தளம் படித்தளமா பந்தடிக்கும் அவளுக்கு பந்தடிக்கும் அப்படி அலருக்கும் கீழறையில் இருக்காளே தாட்சாகினி பார்வதியா இருக்கும் போது அழகு நிறைந்த பெண்ணாகி தாட்சாகினியால் இருக்க கும்ப மாடசாமி பெத்த மகளுக்கு ஒத்தையில இருப்பாளே அப்ப அந்த காலத்துல என்னடா இந்த செல்போன் எல்லாம் கிடையாது. ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்திருக்கா அப்படின்னா சொந்த பந்தத்துல உள்ள பிள்ளைகள் எல்லாம் போய் அவளுக்கு தோழியாக இருந்து தட்டாங்கல் விளையாடுங்க, பல்லாங்குழி விளையாடுவார்கள், சோவி விளையாடுவாங்க. அந்த வயசுக்கு வந்த பிள்ளைக்கு முன்னாலே கருங்காலி உலைக்க எடுத்து குறுக்க போட்டுருவாங்க. காத்து கருப்பு அண்டிடப்படாது, கருங்காலி உலகையை தாண்டி வந்துடப்படாது. கருங்காலி உலகைக்கு சடங்கு முடிக்கிறது வரைக்கும் அந்த பிள்ளை முகத்தை அம்மாளை தவிர யாரும் பார்க்கப்படாது. அப்படி நடக்குமா? அப்படி
இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தோழி பெண்ணு வேண்டாம், கோழியும் வேண்டாம். மாடசாமி ஓடக்கூடிய மாடசாமி அவர்கள் எங்க இருந்தாலும் கும்ப மாடசாமிக்கு முன்னோடி வரும் என்று விழா கமிட்டர் உங்களை அழைக்கிறார்கள். இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு கையில தோழி பெண்ணு வேண்டாம், செல்போன் இருந்தா போதும். போதுமைக்கும் போதுமா விடிய 24 மணி நேரமும் எந்த நேரமும் செல்லை தட்டிக்கிட்டு காப்பி போடணுமா செல்லுதான், அவன் எப்படி காப்பி போடணும், குழு போடணுமா, சோறு பொங்கணுமா செல்லுதான், ஆமா குழம்பு வைக்கணுமா செல்லு, செல்போன் தான், சிக்கன் மட்டன் மீன் குழம்பு வைக்கணுமா செல்லுதான். இப்ப அப்படிலாம் அப்பம் கிடையாதுல. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கும் செல்ல பார்த்து தான் படிக்க வேண்டியிருக்கு. எப்ப எந்த நேரம் சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணும்னாலும் செல்லுதான். ஏன் அப்பா செல்ல பார்த்துதான் நம்ம இட்லியோ சோதையோ கொடுக்க முடியும். அப்போ வந்து சோள கஞ்சி கரைச்சு வயிறு செல்போனை பார்த்து எந்தெந்த நேரம் என்ன கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆமா மாமியா சோறு ஊட்டினா படக்குன்னு புடுங்கிட்டு போயிருவா. ஆமா ஐயா ஆமா அவ்வளவுதானே. ஆமா இப்ப செல்லுதான் உலகம். இப்ப உள்ளங்கைக்கு வந்துருச்சு உலகம். இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு செல்போன் கையில இருந்ததுன்னா பக்கத்துல தோழி பண்ணு யாரும் வேண்டாம். அப்பா ஆத்தாடு வேண்டாம், ஐயா வேண்டாம், பக்கத்து வீட்டுக்காரி மேல வீட்டுக்காரி வேண்டாம், கீழ வீட்டுக்காரி வேண்டாம், அந்த செல்போன் மட்டும் இருந்தா போதும். அப்ப அப்படி கிடையாது, ஒத்தையில் இருக்க மாட்டா. ஆனா இந்த கும்ப மாடசாமி பெத்த மகளாகிய ஆதி பராசக்திக்கு தாட்சாயினி பார்வதாதேவிக்கு ஆமையா கைபிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, காருகாபுரம் மதியில புறமாதியில அவளுக்கு கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, ஐயா தட்டாங்கள் விளையாட விளையாட தாசிமார் பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, அவ ஆடி வர பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, ஆடி வர பெண்கள் உண்டு, பாடி வர பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. கல்யாணத்துக்கு ஊருக்கெல்லாம் பாக்கு வைத்து உற்றாருக்கு ஓலையிடணும். இப்ப பந்தல் போடணும், சச்சாரி சாப்பாடு உண்டாக்கணும். கல்யாணத்துக்கு புஷ்பக்காரர்களை வரவழைத்து பூ கொண்டு வர சொன்னார்கள் அந்த தர்க்கராஜா கோட்டையில. அப்புறம் ஆமா தட்டாரை வரவழைத்து தாலி செய்ய சொன்னார். அப்புறம் தவுசு பிள்ளை வரவழைத்து சச்சாதிகளை எல்லாம் வரவழைத்து 1000 கோட்டை அரிசி சமையல். யார் பார்வதி கல்யாணத்துக்கு? ஆமா, கும்ப மாடசாமி பெத்த மகளாகிய தாட்சாகினி கல்யாணத்துக்கு பார்வதி கல்யாணத்துக்கு 1000 கோட்டை அரிசி சாப்பாடு. அங்க பொங்கி குமிக்கணும்ல. இந்த 1000 கோட்டை அரிசிய பொங்கதுக்கு 1000 தபசு பிள்ளைதான். அப்பப்பா 1 கோட்டை அரிசி பொங்க 1 தபசு பிள்ளை. ஆமா அப்பா இப்ப 1 கோட்டை அரிசி பொங்க 9 ஆளு கைக்கு தேவைப்படுது. கண்டிப்பா வேணும் பத்தியலா. ஏன் தெரியுமா? எதுக்கு? அந்த காலத்துல ஒரு சோறு பொங்குவாங்க, ஒரு கூட்டு வச்சு முடிச்சிருவாங்க. ஆமா இப்ப இலையில 21 வகை, அதை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம தூர போட்டாலும் சரி, ஆமா 21 வகையான கறிகள் வச்சு கறிகள் எல்லாம் தேவைப்படுது. அது நல்ல டேஸ்டா தானே இருக்கு. இலையில என்ன வைப்பாங்க? தண்ணியை கொண்டாந்து உப்பு கொண்டாந்து வச்சு அப்பளத்தை இலைய போடுவாங்க, தண்ணியை வைப்பாங்க, அப்ப உப்பு வச்சாங்க. ஆமா இப்ப ஸ்வீட் வைக்காங்க. இனிப்பு வைக்காங்க. கேரட் அல்வாங்காங்க, பீட்ரூட் அல்வாங்காங்க, சவுசவு அல்வாங்காங்க. சவுசவுலாம் அல்வா கிண்டல, அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கிற பொய் பொருத்தமா சொல்லுங்க. ஆமா சீனி கிழங்குல அல்வா கிண்டி இருக்காங்க. சீனி கிழங்குல அல்வா கிண்டி இருக்காங்க. கப்ப கிழங்குல அல்வா கிண்டுதாங்க இப்போ. ஆமா கப்ப கிழங்குல எங்க நம்ம பூங்காட்டு வச்சுக்கலாம் விட மாட்டேங்க. அப்பா கப்ப கிழங்கு காலி விதவிதமா இப்ப தேவைப்படுது. ஆமா ஆமா, அதனால இப்ப ஆளும் கூட 4 ஆளு தேவைப்படுது. அப்படி கிடையாது. அப்ப 1000 கோட்டை அரிசி சமையல் சச்சாதிகளுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. 56 அரச மன்னர்களுக்கு எப்படி அறிக்கை ஓலை எழுதினார்கள்? என்ன என்ன? மகாராஜ ராஜேஸ்வரி கணம் பொருந்திய 56 தேசத்து அரச மன்னர்களுக்கு அறிவிப்பது, இந்த தார்காபுரத்திலே அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய தர்க்கராஜா திருமகளாகிய தாட்சாயினிக்கு சுயவரம் கல்யாண நாளே. இந்த கல்யாணத்திற்கு 56 அரசர்களும் வரலாம். ஆமா, ஆனா என் மக எரியும் மாலை என் கழுத்துல விழுந்தா ஆமா என் மக ஒரு மாலையை எடுத்து சொல்லட்டி எரிவா. அந்த மாலை யாரு கழுத்துல விழுந்ததோ அவங்க தான் எனக்கு மருமக பிள்ளை.
ஆமா அப்படின்னா 56 தேசங்களுக்கும் அறிக்கை ஓலை எழுதியாச்சு. எழுதியாச்சா? அப்படி எழுதி தருகாபுரத்திலே தர்க்கராஜாவுடைய கோட்டையில பாருங்க, பந்தல பாரு, எக்கச்சக்கமா 8 நாளா கொட்டகையை அலங்கரித்தார்கள். ஆமோ பாக்கு நல்ல மரவகந்து பாக்கு பாக்கு நல்ல மரவகந்து 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 பந்தல்களை அலங்கரித்தார். பந்தல் எல்லாம் அலங்கரித்தார். நல்ல மரவகந்து தெருக்களை அலங்கரித்தார். வன்னி மரம் கொண்டு வந்து வன்னி மரம் கொண்டு வந்து ஐயா கொண்டு வந்து வாசல் அலங்கரித்தார். வாசல் அலங்கரித்தார். பந்தலிட்ட கால்களுக்கு பாரவாளை கொலை நிறுத்தி மாங்குளையை கொண்டு வந்து மணவரையை அலங்கரித்தார். மாங்குளையந்தோரணமா மாங்குளையந்தோரணமா மாங்குளையும் தோரணமோ மணவட பந்தலில மணவட பந்தலில அந்த மணவட பந்தலில மாங்குளா தோரணம் பாத்தீங்களா? பந்தல் சுத்தி பாத்தீங்களா? இங்க பார்த்தாலும் கைலாச வாசலா எப்படி இருக்கு? நம்ம விட்ட ஒரு தட்டு பந்தல் எல்லாம் போட முடியும். யாமனா பார்வதி கல்யாணத்துக்கு ராஜாக்களை வரணும்ல, ஆனாலும் அவனிகள் 56 தேசத்து மக்கள் வரணும்னா இத மாதிரி பந்தல் இருக்கணும். இங்க இருந்து 8 கைக்கு இருக்கு பத்தியா? ஆமா, பந்தல் வேணும்ல. அப்படி 8 நாளா கொட்டகை அலங்கரித்து கொலவாள தான் நிறுத்தி தாருகாபுரமதிலே தர்க்கராஜன் அது செய்வார். அந்த தர்க்கராஜா எட்டோட 8 நாளா கொட்டகை அலங்கரித்தார். கொலவாள நிறுத்தினார்கள். வரக்கூடிய மக்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து எதை பார்ப்பாங்க? பந்தலை தான் பார்ப்பாங்க. பந்தலே இந்த அலங்காரத்துல இருந்தா கல்யாணத்துக்கு குறைஞ்சது 10-20 லட்சம் ஆயிருக்குமோ? பந்தல் எவ்வளவு போடுசா இருக்கு.
கல்யாணம் போட்டுதான் நடக்குமோ? பார்த்தவர்கள் மயங்கும்படி பந்தல்களை அலங்கரிக்கிறார்கள். ஆமையா, பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். அங்கே பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். சித்திர விஸ்தர கொட்டகை எங்கும் செம்பு மணி மலர் மாலை இணைங்கிட. விஸ்தர கொட்டகை எங்கோ செம்பு மணி மலர் மாலை இணங்கிட. வாழை கமுகுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும் பந்தல முல்லையா சோதை முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா. முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா. பந்தலிலே மணபடையில ஆமா, என் தர்க்கராஜன் மகளாகிய தாட்சாகினி கல்யாணத்துக்கு முல்லை மலர்களால் கொண்டு வந்து அலங்காரம் செய்தார்களாம். அல்ல மனவடை சுத்தி அலங்காரத்தை செய்து. ஐயா முல்லையா சோதை முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா. முருங்கில பச்சை அள்ளி மலரோடு அழகான ரோஜா. பலவித மலர்கள் பவசோடு கொண்டு கொட்டையில் அலங்காரம் செய்தார். அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரம். அதை கண்ணால் பார்க்கவே சித்திர விஸ்தர கொட்டகை எங்கோ செம்பு மணி மலர் மாலை இளங்கிட. விஸ்தர கொட்டகை எங்கோ செம்பு மணி மலர் மாலை இணங்கிட. வாழை கமுகு தோரணங்கள். ஆமையா, மணவட பந்தல்ல விளக்கு தங்க குத்து விளக்கு. நம்ம வீட்டுல பித்தாள குத்து விளக்கு கூட அங்க தங்கத்தினா செய்த குத்து விளக்கு. சப்பானி தேசத்து வஸ்திர குழப்பா. குத்து விளக்கு சப்பானி தேசத்து வஸ்திர குழப்பா. ஐயா தங்கத்தினா செய்த குத்து விளக்கு சப்பானி சேதர வஸ்திர குழப்பி. குத்து விளக்கு சப்பானி சேதர வஸ்திர குழப்பா. எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திலை மாறும் அங்கே 8 நாளா தாருகாபுரம் அதில தர்க்கராஜன் கோட்டையில கொட்டகைய அலங்கரித்து அலங்காரம் செய்தல்லோ ஆதிசக்தி பார்வதிய தோழிமார் ஒன்று கூடி மணப்பெண்ணாகவே அலங்கரிக்கின்றார்கள். ராஜாக்கள் வரக்கூடிய நேராகுதா? வந்துருவாங்களோ விடியக்குள்ள அவளுக்கு செப்புக்குள்ள அடைத்து சேலவர்ண பட்டு குழலுக்குள்ள அடைத்திருந்த கோலவர்ண பட்டுடுத்து பச்சை நிறத்தாலே பைங்கிலையும் பட்டுடுத்தி பவளத்தால சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டுடுத்தி காஞ்சிபுரம் அவ கனகாம்பரம் சட்டை போட்டா. கனகாம்பரம் சட்டை போட்டா. அவளோ நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டும் போடு பார்த்தவர் தான் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போடு பொட்டுட்டு மையெழுதி உருவங்களும் வைத்தீட்டி தாச்சாகினி பார்வதிக்கு சம்மங்கிரி எண்ணெய் தலைவாரி பூச்சூடி பாரிஜாத மலரணிந்து அன்னழகு காணாதென்று காணாதென்று
அவ தங்க நகை போட்டுவாளா தன்னழகு காணாதே அவளோ உச்சியில இருந்தல்லோ உள்ளாங்கள் பாதவர் தர்க்கமாக பார்வதி அலங்காரம் செய்தார். தர்க்கராஜ மக 56 தேசத்துக்கு ராஜா, பெரிய ராஜாதி ராஜமணி ராஜா. அவ தங்க நகைய பூட்ட கேட்கவா செய்யணும். என்ன வச்சிருக்கையில கொண்டா அது என்னது கேட்டு கேட்டையா? வரக்கூடிய ராஜாதி ராஜிலே இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் ஆமையா அவ அலங்காரங்களை செய்து வருகின்றார். ஆமோ பாடகம் தண்டை கொலுசாயிடு உண்டுமோ பொதுசா பாதகம் தண்டை கொலுசாயிடு உண்டுமோ பொதுசா பத்திரமாது தங்க ஒட்டியானமா ஒட்டியானமா அவளை பார்க்க 10000 வேணுமா வேணுமா பார்க்க 10000 வேணுமா வேணுமா ஒட்டியானமா ஒட்டியானமா நின்று புகழ்ந்திட கனகரத்தின மாலை நிகழ கண்டவர்கள் நின்று புகழ்ந்திட கனகரத்தின மாலை நிகழ அவளுக்கு காசி நீர் புகழும் பட்டு சேலையா பட்டு சேலையா இருகரையிலும் தங்க சருக வேலையா சேலையில இருகரையும் தங்க சருக வேலையா வேலையா சேலையா 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 தங்க சருக போர் 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 இருகரையிலும் தங்க சருக பவளக்கல்லா 1000 பொன் பெருமா மூக்குத்தியாம் பவளக்கல்லா 3000 பொன் பெருமா மூக்குத்தியாம் பவளக்கல்லா 3000 பொன் பெருமா மூக்குத்தியாம் பவளக்கல்லா மூக்கிலே பில்லாக்கு மாட்டினா மாட்டட்டும் மாட்டினா முத்து வைத்த ரவுக்கைகளை பார்வதி முத்து வைத்த ரவுக்கைகளை பூட்டினா பூட்டட்டோ லட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையல் இட்டா லட்சுமி லோலா கிட்டா ராதா ருக்மணி வளையல் விட்டா பின்னும் பார்த்து பார்த்து நடக்கிறா தானைய கொண்டு முகத்தை தொடக்கிறா பார்வதி தானைய கொண்டு முகத்தை தொடக்கிறா தொடக்கட்டும் பார்த்து பார்த்து நடக்கிறா நடக்கட்டும் நடக்கிறா நடக்கட்டும் தானைய கொண்டு முகத்தை தொடக்கிறா தானைய கொண்டு முகத்தை அப்படி அலங்காரம் செய்தல்லோ தாட்சாகினி பார்வதியா சுயவர மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் நாளையிலே 56 அரச மன்னர்கள் எல்லாம்
எல்லாரும் கூடி வந்துட்டாங்களா? தர்க்கன் மகளாகிய பார்வதியே பெண்ணு கேட்க வராங்க. ஆமா, வந்தவங்க மாலை நம்ம கழுத்துல விழுந்துடக்கூடாதா? விழக்கூடாதா? விழக்கூடாதா? தர்க்கராஜ என் மகா எரியும் மாலை யாரு கழுத்துல விழுதோ அவர்தான் இந்த நாட்டு இளவரசன். அவர்தான் என் மகளுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மாலையில இருந்து வைஜாலி வரைக்கும் 56 அரச மன்னர்கள் எப்படி வராங்க? ஆமா, எப்படி வராங்க? அவரவர்கள் குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு ஆனை இளவாரவேர்கள், குதிரை இளவாரவேர்கள், ஒட்டகத்தில் வாரவேர்கள், ஆனையில குதிரையில ஒட்டகத்துல தேர்ல ரதத்துல ஒத்தக்கால வண்டியில வரக்கூடிய ராஜாக்கள் வராங்க. அவங்க எண்ணிய மாதிரி ஏழை மன்னனா இருப்பாரு. அதோட அப்படி அவங்க வசதிக்கு தகுந்தபடியா வருகிறார்கள். வரக்கூடியவங்க அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்குதாங்க. ஆமா, அவருடைய ராஜாக்கள் எல்லாம் அவருடைய இப்போ ஒரு இடத்துக்கு பொண்ணும் பார்க்க போறோம் அப்படின்னா ஆமா குலதெய்வத்தை போய் கும்பிடுவாங்க. ஆமா, கும்பிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பொண்ணே தட்டிக்கிட்டு போகுது. ஆமா, கடைசி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு. என் குலதெய்வத்தை கும்பிட்ட போறேன். ஐயா புல்லுடையாரே, ஐயா கும்பமாடா, பெண்ணாவது அமையட்டும் ஐயா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போறோம் இல்லையா? நம்ம தெய்வத்தை கும்பிட்டு போறோம்ல. இதே மாதிரி 56 தேசத்து ராஜாக்களும் ஆமா அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டு வணங்கிட்டு வராங்க. ஆமா, இந்த சிறப்பான வேளையில சிறப்பான நேரத்துல பாடுநாவலுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த ஆமா தெற்கு ஆரை குளத்தை சேர்ந்த ஆமா மருகால் தலை புகழ் பெற்ற 1008 மாட தேவதைக்கு அதிகார கும்பமாட சாமி. 1008 மாடனுக்கு அண்ணாவி அதிகார கும்பமாட சுவாமி. 1008 மாடனுக்கு அண்ணாவி மாடசாமி, கும்பமாட சுவாமி, அதிகார கும்பமாட சுவாமி, அதிகார கும்பமாட ஆடுங்குல கோமரத்தார்கள். ஆமா, அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய யாரு செல்ல சீமான்கள். ஆமா, தெற்கு ஆரை குளத்தை சேர்ந்த சரி மருகால் தலை புகழ் பெற்ற 1008 மாட தேவதைக்கு அதிகார கும்பமாடன் திருக்கோவில் சார்பாக அம்மையா நாமளுக்கு லட்சாதி லட்சமாக அன்னைக்கு பேர் எழுதலையா 101 ரூபாயை 101 லட்சமாகவே வாரி வழங்கி உள்ளார்கள். நம்ம அண்ணாச்சி கொண்டு வந்து பரிசீலித்து உள்ளார்கள். அண்ணாச்சிக்கு கும்பமாடசாமி மேல ஒரு சின்ன பாட்டு படிக்கணும். கும்பமாட சாமிக்கு அப்படி பாசத்தோடு எனக்கு பரிசு கொடுத்து வாரி வழங்கிய சீமான்கள் அம்மையா அவர்களுடைய வழிவெளி வம்சங்கள் உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு இந்த கும்பமாட சாமியார் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அம்மையா என் கும்பமாட சாமி பூலுடையார் சாஸ்தாவை பிரார்த்திக்கிறேன் ஐயா. அம்மையா அம்மையா அருவா பழ பழகுது கும்பமாடே ஆவேசம் அருள் முழங்குது. அருவா பழ பழங்குது கும்பமாடே ஆவேசம் அருள் முழங்குது. அருவா பழ பழங்குது கும்பமாடா உமக்கு அருவா பழ பழங்குது கும்பமாடா நாடு கிழகையிலே பூலுடையார் சாஸ்தாவுக்கு அப்பநாடு கிழகையிலே பூலுடையார் சாஸ்தாவுக்கு காவலாக பிறந்த தெய்வம் கலி உலகம் ஆள வந்த அருவா பழ பழங்குது கும்பமாடே ஆவேசாறு முழங்கு. ஐயாவை பார்த்தா பயமா இருக்கு, கும்பமாடே பக்கம் வந்தா பிள்ளை இருக்குது. ஐயா தாமிரபரணி நதிக்கரையில் ஒலக்குடி மலையதிலே தாமிரபரணி நதிக்கரையில் ஒலக்குடி மலையதில மருகத்தல பக்கத்திலே மன்மதனா வந்தவரே அருவா பழ பழங்கு கும்பமாடே ஆவேசாறு முழங்குது. ஐயாவை பார்த்தா பயமா இருக்கு,
கும்பமாடன் பக்கம் வந்தா பிள்ளரிக்குது கும்பமாடா பக்கம் வந்தா உண்மை பார்க்க பயமா இருக்குது கும்பமாடா பக்கம் வந்தா ஆதியிலே தர்க்கராஜன் பாதியிலே தளவாய் மாடும் ஆதியிலே தர்க்கராஜன் பாதியிலே தளவாய் மாடு கொம்பு மோகம் கொண்டதாலே கும்பமாட சாமி என்று கும்பமாடன் பக்கம் வந்தா பிள்ளருக்கு ஐயா அருவா பால பழங்குது கும்பமாட ஆவே சாரல் முழங்குது அரசர்களும் அவரவர்கள் தெய்வங்களை குல தெய்வம் உள்ளவங்க குல தெய்வத்தை கும்பிடுவாங்க குல தெய்வம் இல்லாதவங்க யார கும்பிடுவாங்க மாண்டவோ மடிந்து போனவோ கும்பிடுவாங்க சித்தவோ மடிந்தவோ ஆமா சிவலோகம் போனவளை கும்பிட்டு கும்பிட்டு வர வணங்கி வருவாங்க ஹலோ ஃப்ரெண்ட் பைக் என்ன கொண்டு வரல தம்பி எங்க இருந்தா உடனே வரணும் மீட் கொண்டு வரைக்கின்றோம் ஃப்ரெண்ட் பைக்கு பேர் தொடுத்தாரு கே 0906 உடனே நடக்க அந்த வண்டி உடனே நடக்க கோயில் கொண்டு வாப்பா தம்பி வண்டிக்கார் தேடிக்கிட்டு இருக்காப்புல சீக்கிரம் வண்டி கொண்டு வாப்பா தர்க்கமாக பார்வதிய திருப்பூட்ட வேணும் என்று 56 அரசரெல்லாம் அவரவர்கள் தெய்வங்களை அவர்கள் அடிபணிந்து வணங்குதாரே பூலுடையார் சாஸ்தாவே தர்க்கங்கோட்ட போக போறேன் தர்க்கமாக பார்வதியா எரிய போற மாலையது என் கழுத்துல விழும்படியா அணுக்கரகம் செய்த யானா ஐயா பூலுடையார் சாஸ்தாவே அடுத்த வருடத்தில பங்குனி உத்திரத்தில் என் சொந்த செலவில்தான் மாலையது விழுந்துதானா மாலையது உனக்கு கொடை போட்டு சிவனணைந்த பெருமாளே தர்க்கங்கோட்ட போக போறேன் தர்க்கமாக பார்வதியா அந்த தர்க்கமாக பார்வதியா இப்ப எரிய போற மாலையது என் கழுத்துல விழுந்துதானா சிவனணைந்த பெருமாளே உனக்கு கொடை விழா நடக்கும் போது ஒரு பான பொங்கல் இட்டு நான் சிவன் பான பொங்கல் வைத்து செங்கிடா வெட்டுவேனே ஏ மலையரசி பேச்சி அம்மா நான் தர்க்கம் கோட்ட போக போறேன் அந்த தர்க்கமாக பார்வதியா இப்ப எரிய போற மாலையது என் கழுத்துல விழும்படியா கரகம் செய்த யானா
ஏ தாயி பேச்சு மலை அரசி, ஆமோ தர்க்கராஜன் கோட்டைக்கு நான் போக போறேன். தர்க்க மகா பார்வதி எரியும் மாலை என் கழுத்தில் விழும்படியாக அனுக்கரகம் செய்தா. ஏ மலை இறைச்சி பேச்சு, உனக்கு நான் சொலவு பிள்ளை அடிச்சு வைக்க. அவன் சொலவுக்குள்ள உனக்கு கப்பர சூழல் அடிச்சு வைக்கம்மா. ஏ கர்ப்பசாமி, ஏ காவையா கருப்பையா, தர்க்கன் கோட்டைக்கு போக போறேன். தாட்சாகினி எரியும் மாலையானது என் கழுத்துல விழும்படி அனுக்கரமம் செய்தேன்னு சொன்னா. உளுடையார் வாசல்லே உன் குடை விழா நடக்கும் போது உனக்கு வல்லை அடிச்சு வைக்க. வல்லையும் ஆமா. அப்படியே அவர்கள் தெய்வத்தை கும்பிட்டு வணங்கி வருகின்றார்கள். ஏ கும்பமாடா கொள்மாடா, கொலை தெய்வம் இல்லாதவங்க மூல தெய்வத்தை வணங்குறார்கள். ஆமா. மாண்டவளை செத்தவளை, மரணமாகி போனவளை. ஏ தாத்தா, தாத்தா குட்டி தவற அவர் தானே மாண்டவரு, அவர் தான் மூல தெய்வம். நான் தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு போக போறேன். ஏ எங்கோல தெய்வமே, தர்க்கராஜன் மகளாகிய தாட்சாகினி எரியும் மாலை இன்னைக்கு என் கழுத்துல விழுந்துதானா? நீ அனுக்கரமம் செய்தேன்னு சொன்னா. வரக்கூடிய பொங்கல் அன்னைக்கு ஆமா, ராஜாராணி வேட்டியும் சட்டையும் எடுத்து வச்சு, அதான் தலைவாழை இலையில துண்டக்கருவாடு குழம்பு வச்சு பருப்பு சோறு பொங்கி, ஆமா, நான் பொங்குன பருப்பு சோத்தை உனக்கு போட்டு வச்சு கும்பிடுவேன். உனக்கு மூலையில அதோட எங்க தாத்தாவுக்கு பட்டச்சாரையா ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பாட்டுல வச்சுக்கிட்டேன். ஆமா, மாலை விழுந்தாதான். ஆமா, இல்லாட்ட கிடையாதா இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யாரு? ஹலோ, குடிமகன் மணி அவர்கள் மொட்டை விடுறதுக்கு எங்க இருந்தாலும் உடனடியாக வர வேண்டும் என்று விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். குடிமகன் மணி அவர்கள் எங்க இருந்தாலும் மொட்டை விட வர வேண்டும் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள். அந்த போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா, ஐயோ அந்த இருக்காங்க பாருங்க. இந்த சிறப்பான வேளையிலே ஆமா என்ன நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமான்கள், அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா செல்ல சீமான்கள் யாரு? பாடுகின்ற புலமைகளை ஆதரிக்க வேண்டும் என்று சீமாதி சீமான்கள் எல்லாம் கட்டாள கூட்டத்தின் மைனர் ஆமா ஐயா கருப்பசாமி தேவர் அவர்கள் வம்சம் மல்லிகையின் மனமும் கருப்பசாமி தேவரின் குணமும் என்று ஒன்று, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்படிக்கு மைனர் வம்சத்தை சேர்ந்த மைனர் வம்சம் அன்னாரின் குடும்பம் பல்லாண்டு காலம் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, நீடோடி வாழுக வாழுகன்னு வாழ்த்தி நாமளுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆமா கட்டாள கூட்டத்தின் மைனர் கருப்பசாமி தேவர் வம்சம் மல்லிகையின் மனமும் கருப்பசாமி தேவர் அவரின் குணமும் என்று ஒன்று, ரெண்டுமே ஒண்ணுதான். இப்படிக்கு மைனர் வம்சத்தை சேர்ந்த ஆமா அன்னாரின் குடும்பம் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடோடி வாழுக பல்லாண்டு கால வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி எனக்கும் 101 லட்சங்களை வாரி வழங்கி உள்ளார்கள். சிறப்போடு அவர்களோட வம்சம் எல்லாம் வாழணும் வளரணும். மலைமுருகன் அருளால் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். பட்டி பெருக வேணும். பால்பானை நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற வாழையடி வாழையடி அவர்கள் வளரணும். அங்க மாண்டவர்கள் செத்தவர் மரணமாகி போனவர் 56 அரசரெல்லாம் வணங்கி கொண்டு வாராரு. தர்க்கராஜாவுடைய கோட்டையில சுயவர மண்டபத்திலே சோபாவில வந்து பந்தல் இத மாதிரி போட்டிருக்காங்க. கும்பமாட வாசல்ல புல்லோட வாசல்ல எப்படி போட்டிருக்கு பந்தலே?
இத மாதிரி ஏகப்பட்ட பந்தல் போட்டுக்கு சோபா கண்ட குழந்தை போட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் நிலையா நின்னாலும் சரி கூட்டமும் நாட்டமும் வரக்கூடிய ராஜா கடந்த அமரணும் பத்தியலா கல்யாணத்தை முடிச்சிட்டு போங்க. அப்படி 56 அரச மன்னர்களும் எல்லாரும் தர்க்கராஜ கோட்டையில் வந்து தர்க்கராஜாவுடைய கோட்டையிலே சுயவர மண்டபத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமா ஐயா கல்யாணத்துல என்ன 56 அரச மன்னர்கள் ஒருத்தர மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆளு கட்டையா இருக்காங்க, ஒரு ஆள் நெட்டையா இருக்காங்க. சிலவனுக்கு எட்டாதுல முன்னாடி நெட்டையங்க இருந்தா கட்டையங்க நெட்டையங்கள இந்த பந்தல்ல அப்போ வந்து இந்த குண்டு ஊசி கிடையாது, குண்டு ஊசி கிடையாது. இப்ப குண்டு ஊசி, குண்டு ஊசிக்கு பதில் இந்த கத்தாழ முள்ளு கோர்த்திருப்பாங்க. அந்த கத்தாழ முள்ள அப்படி பந்தல்ல குத்துவாங்க சேர்த்து வச்சு. இங்க அதே சாஸ்திரப்படி அப்படிதான் இருக்கு. ஆமா என்ன இருக்குல்ல, இந்த முள்ளை எடுத்து அப்படி 56 அரச மன்னர்கள் முன்னால கட்டையங்க சொல்லுவாங்கல்ல, நெட்டையங்களை நம்பினாலும் இந்த குட்டையங்களை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஐயா பின்னால கட்டையங்க இருக்காங்க. ஆமா பந்தல இருக்க இந்த முள்ள எடுத்து இந்த குண்டூசி எடுத்து, குண்டூசி இப்பமெல்லாம் வந்திருக்கு. ஆமா ஆனா இப்ப குண்டூசி இல்லாம பந்தல்ல எங்க மாட்ட முடியாது. இது அந்த காலம் எப்படி பந்தல்ல குத்துறாங்களோ இப்ப குத்திருக்கலாம். ஆமா இத மாதிரி இந்த குண்டூசிய புடுங்கி ஒவ்வொருத்தங்க முதுகுல குத்தி விடுதாங்க. ஆமா ஆமா உண்மைதானே. எந்திரிச்சு ஓடட்டுமே, போட்டுமே, மாலை நம்ம கழுத்துல விழுந்துராதா? ஆமா இப்படியே 56 அரச மன்னர்கள் அமர்ந்திருந்தார்கள். சரி அந்த வேளையிலே பார்வதாதேவி கூட்டத்தை பார்த்தா. கூட்டத்தை யாரிட்டு பாக்கா? இந்த கூட்டத்திலே ஆண்டவனே இன்னும் காங்கலிய நமக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த 16 வயதுன்னு பருவமங்கையா இருக்கும் போது ஆமா ஒரு இறந்து ஒண்ணு ஆண்டியா வந்து உன்னை மாலையிட்டு மனமுடிப்போம்னு சொன்னாரு. இப்ப கல்யாணத்துக்கு வந்து ராஜா அந்த பகவானே காங்கலிய. ஆமா அதோடு இன்னும் நாமளுக்கு ஆமா அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமாங்கள் எல்லாம் செல்ல பூதிகள் நமக்கு பணம் கொடுத்து இவரெல்லாம் நமக்கு பரிகணித்து கொண்டு நமக்கு பணம் கொடுத்து உள்ளாரு பத்தியெல்லாம். வள்ளி அண்ணா மொட்டை விடக்கூடியவங்க, ஹலோ மொட்டை விடக்கூடியவர்கள் பேரு மாடசாமி எங்க இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வரணும் விளையாட இருக்காரு. மொட்டை போடக்கூடிய மாடசாமி அவர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வரணும் விழா கமிட்டர் அழைக்கிறார்கள்.